ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ என்னோட பேர் நித்யானந்தன். நான் திருப்பூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இந்த வியாபார வாய்ப்பை பத்தி முழுமையா உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எம்பவர் அண்ட் டீம் மாஸ்டர் அண்ட் செட் பவர் இன்டர்நேஷனல் டீம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, சோ நம்மளோட செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதுசா கனெக்ட் ஆன பீப்புள்ஸ் அனைவருமே ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் உங்களோட இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களை நீங்க தனிமைப்படுத்தி கொண்டு உங்க மொபைல்ல ஒரு ஹெட்போன் அடிச்சுட்டு இந்த பிளான் பிரசன்டேஷன் முழுமையா கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு பொருளாதாரத்துல 100% உத்தரவாதத்தோட சொல்றேன், உங்களோட பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு பொருளாதார சுதந்திரம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயம் இந்த பிளான் பிரசன்டேஷன் இருக்கும் அப்படிங்கறதுல 100% ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட இருந்தவங்க, நம்ம பக்கத்துல இருந்தவங்க இந்த வியாபார வாய்ப்பை எடுத்து இன்னைக்கு இந்த தொழில்நுட்பத்தை பத்தி கத்துக்கிட்டு இத பத்தின விஷயங்களை எக்ஸ்போஸ் வெளியில 4 பேருக்கு சொன்னதன் மூலமா இந்த வியாபார வாய்ப்புல பெரிய அளவுல ஒரு மணி மேனர்ஸா மாறி இருக்கிறாங்க. சோ அதுக்கு காரணம் இந்த தளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாலேஜ் எடுத்ததன் விளைவுதான். அதே மாதிரி இந்த வாய்ப்பை உங்களோட நண்பரோ உறவினரோ கொடுத்திருக்காங்க. சோ இந்த வாய்ப்பை அசால்ட்டா நினைக்காம நிச்சயமா இந்த ஒரு 45 நிமிடங்கள் உங்க லைஃப்ல எத்தனையோ நேரத்தை யாராருக்காகவும் நம்ம செலவு பண்ணிருப்போம். அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு முழுமையா நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த ஒரு 45 நிமிடங்கள் நீங்க செலவழிக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நிமிடம் கூட அந்த 45 நிமிஷத்துல ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம இந்த செஷனுக்குள்ள உங்க மைண்ட நீங்க வச்சுக்கிட்டா போதும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முழுக்க டெக்னாலஜி சார்ந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த வியாபார வாய்ப்பை பார்க்க போறோம். அதை பத்தின நாலேஜ் தான் எடுத்துக்க போறோம். இதன் மூலமா நம்ம பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளத்தை பத்தி, அதாவது இணையத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இணையம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்துகிட்டே போகுதோ, ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி மாறிட்டு இருக்கோ, சோ ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பணம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கோ, சோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம தொழில்நுட்பமும் மாறிட்டு இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை சார்ந்து யாரெல்லாம் உள்ள போறாங்களோ சோ அவங்க இந்த டெக்னாலஜிகள், அதாவது வளரக்கூடிய துறைக்குள்ள கால் தடம் பதிச்சவங்க அனைவருமே மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கக்கூடிய மனிதனா மாறி இருக்கிறாங்க. சார் இப்ப எல்லாருமே தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. யாரெல்லாம் அதை பத்தின விழிப்புணர்வு எடுத்துக்கிறாங்களோ அவங்கதான் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க. மீதி எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு பயனாளரா மட்டும்தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் நம்மளுக்கு ரொம்ப ஆரம்ப நிலையில இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சோ அதை கொடுத்த உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களோட ஃப்ரெண்டோ அல்லது உறவினருக்கோ மிகப்பெரிய நெஞ்சார்ந்த நன்றியை உங்க மனசார சொல்லிக்கோங்க. நிச்சயமா இந்த பிளான் முடியும் போது கண்டிப்பா இதனுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி தெரியும். அதுக்கு 100% உத்தரவாதத்தோட நம்ம இந்த வாய்ப்பை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். ஜஸ்ட் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கீங்களோ லீடர்ஸ், சோ புது நபர்கள் உள்ள கனெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்து இதை வாட்ச் பண்ண வைங்க. நம்ம பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா மெட்டாஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையத்தை பத்தின ஒரு டெக்னாலஜி சார்ந்த மெட்டா அப்படிங்கக்கூடிய மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் உலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அப்படி என்ன சார் மெட்டாஃபோர்ஸ் மெட்டாவெர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, மெட்டா அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு இதை பத்தின நாலேஜ் இன்னும் தெரியாம கூட இருக்கலாம். அப்படி என்ன மெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வருங்காலத்துல வளரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் மெட்டா. அந்த மெட்டாவை ப்ரமோட் பண்ண வரவங்க யாரு அப்படின்னு பாத்துட்டு நிறைய கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு மெட்டா டெக்னாலஜி கையில் எடுத்திருக்காங்க. அதுக்காக பல ஆயிரம் கோடி முதலீடு போட்டு அந்த டெக்னாலஜியை வளர்த்த போறாங்க. வளர்த்துறது மட்டும் இல்லாம அதுல பயனாளரா நம்மளை எல்லாமே மாத்த போறாங்க. அப்ப பயனாளரா மாறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு பண்ணக்கூடிய செலவுகள் இன்னொரு கார்பரேட் கம்பெனிக்கு வருமானமா போகுதோ, சோ இன்னைக்கு இந்த தளத்துல மெட்டா அப்படிங்கக்கூடிய தளத்தை பயன்படுத்தி, அதாவது மெட்டாஃபோர்ஸ்க்குள்ள மெட்டாங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி இதுக்கான யூசர்ஸ் நீங்க ப்ரோமோட் பண்றதன் மூலமா நம்மளுக்கு வருமான வாய்ப்பு கிடைக்குது. சோ அந்த டெக்னாலஜியை பத்தின நாலேஜ் தான் நம்ம கத்துக்க போறோம். அப்ப மெட்டாஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இணையதளம். பட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, முழுக்க அந்த டிஜிட்டல் வேர்ல்டு. சோ வெல்கம் டு மெட்டாஃபோர்ஸ். சோ இந்த தளத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா, ஆல்ரெடி இந்த தளத்தை கிரியேட் பண்ண நபர் பாத்தீங்கன்னா 8/8/2021 மிஸ்டர் லேடோ ஒகோட்னிகோ. இவர் பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் சாப்ட்வேர் டெவலப்பர், கிரிப்டோ வல்லுனர்.
இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியாவா கிரியேட் ஆன விஷயம் தான். ஃபியூச்சர் எதை நோக்கி போகுது, ஃபியூச்சர் சார்ந்த வியாபார வாய்ப்புகள் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல நம்மளும் பணம் சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாராளமயமாக்குதல், அதாவது அப்டேட் மார்க்கெட்டிங் மூலமா இந்த வியாபார வாய்ப்பு மூலமா மக்களை ஈர்த்து இன்னைக்கு ஒரு 20 லட்சம் பேருக்கு மேல இணைச்சிருக்காரு. இந்த தளத்தை பயன்படுத்தக்கூடிய யூசர்ஸ் மோர் தென் பாத்தீங்கன்னா ஒரு 150 கண்ட்ரிக்கு மேல 20 லட்சம் பேருக்கு மேல இந்த தளத்தை பயன்படுத்துறாங்க. எப்படி இந்த தளத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, Facebook எப்படி, யூடியூப் எப்படி இதுக்கான யூசர்ஸ் ப்ரோமோட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இந்த மெட்டாபோர்ஸ் அப்படிங்கிற தளத்தை பயன்படுத்தக்கூடிய யூசர்ஸ நம்ம மூலமா பில்ட் யுவர் கம்யூனிட்டி சிஸ்டத்தின் மூலமா 20 லட்சம் பேருக்கு மேல இணைச்சிருக்காங்க. சோ இவங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெக்னாலஜி சார்ந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா 16 வகையான ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கையில இருக்கு. இவரோட ப்ராஜெக்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வருமானத்தோட ஒரு பேசிவ் இன்கமோட கொடுத்திருக்காங்க. இவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை சார்ந்த 2050 வரைக்கும் ரோடு மேப் கொண்ட ப்ராஜெக்ட் அனைத்தும். ஃபியூச்சர் இல்லாத ஒரு நிறுவனத்துல நம்ம வேலை செய்யறது எப்படி இருக்கும். இவங்களோட ஃபியூச்சர் விஷன் அண்ட் மிஷன் வந்து கரெக்டா வந்து ஆன் டைம்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு கூட நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த வெர்ஷன், அதாவது நம்மளோட அடுத்த அப்டேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு வியாபார வாய்ப்பு தான் ரோடு மேப்பா வந்து 16 வகையான ப்ராஜெக்டும் இவர் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன மெயினான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கான யூசர்ஸ் வேணும். நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கக்கூடிய நியூ டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் உலகத்தை உருவாக்குறாங்க. அந்த உலகத்துக்கு பயனாளர்களா நம்மள உருவாக்குறாங்க. பயனாளர்கள் மட்டுமல்ல, அந்த மெட்டா டெக்னாலஜிகளை நியூ டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் உலகத்தை நம்ம ப்ரோமோட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் நம்ம கையில கொடுக்குறாங்க. அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா டாக்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ராயல்டி NFT அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, யூனிட்வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ப்ரோக்ராம் இருக்கு, மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல்டி அதாவது NFT அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் பிளேஸ் பை அண்ட் செல் பண்ணக்கூடிய மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் காயின் இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து லைவ்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ரோடு மேப் வந்து கிளியர் கட்ட ஒரு 16 வகையான ப்ராஜெக்டும் தெளிவா ஆல்ரெடி கோடிங் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராமா செட் பண்ணியாச்சு. ஆன் டேட்டுக்கு அவங்க சொன்ன டைம்க்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. முழுக்க முழுக்க எதை சார்ந்து இருக்கு இந்த மெட்டாபோர்ஸ் அப்படின்னா, இன்டர்நெட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சியான Web3 அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிக்குள்ள இருக்கு. அது என்ன சார் Web3 ப்ராஜெக்ட்? Web 1னா என்ன, Web 2னா என்ன? சோ அத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். Web 1 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது ஒரு இன்டர்நெட் வந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரெடிஷனல் மார்க்கெட் எல்லாமே பெரிய அளவுல வளர்ந்தாங்க. சோ அந்த இன்டர்நெட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் மூலமாவோ அல்லது வந்து ஒரு தொழில்நுட்பத்து மூலமா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும், படிக்க முடியும். எந்த விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது, அதாவது இன்டராக்ட் பண்ண முடியாது, ஒருத்தரோட தொலை தொடர்பு நம்ம வச்சுக்க முடியாது. பட் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ட்ரெடிஷனல் மார்க்கெட்டை வச்சு பெரிய அளவுல வளர்ந்தவங்க. உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க ஆரம்பிச்சிருப்போம். உதாரணத்துக்கு நம்ம சந்தையில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தாத்தாவோ அப்பாவோ அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல 60, 70, 80 அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் அனைத்துமே ஒரு சந்தைக்கு போய் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளோ அல்லது ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளோ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம். பட் அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு மாறுச்சு அப்படின்னா, வெப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட்டோட 2வது ரெவல்யூஷன் தான் வெப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் மார்க்கெட்டிங். இன்னைக்கு இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு மெருகேறி இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன் மூலமா ஆர்டர் போட்டோம்னா நம்ம வீட்டுக்கே வந்துரும் அப்படிங்கிற டெக்னாலஜி வரைக்கும் வளர்ந்துருச்சு வெப் 2 போர்ட்டல்ல. இந்த டெக்னாலஜி சார்ந்து யாரெல்லாம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ட ஆன்லைன் மார்க்கெட்டோட மெர்ஜ் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே மிகப்பெரிய ஏர்னர்ஸ் இந்த வெப் 2 காலகட்டத்துல வளர்ந்தாங்க. ஆனா ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல பாருங்க, 2 தலைமுறையாகும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களாவே வந்து வியாபாரம் பண்றவங்க இன்னைக்கும் அந்த வியாபாரத்தை பெரிய அளவுல பூம் பண்ணாம வளர்ச்சி இல்லாம தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, கோடீஸ்வரனா மாறி இருக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு ஏரியாவுக்கு மேல அவங்களோட பிசினஸ் வந்து விரிவுபடுத்த முடியாது. ரீசன் என்னன்னா, ட்ரெடிஷனல் மார்க்கெட் லிமிடெட் இன்கம் குள்ளதான், லிமிடெட் ஏரியாக்குள்ளதான் பிசினஸ் பூம் பண்ண முடியும். பட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கையில் எடுத்தவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி இல்லாத ஏரியாவுக்கு மேலேயும் அவங்களோட பிசினஸ் ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. காரணம் அந்த வெப் 2 போர்ட்டலை பயன்படுத்தி இன்னைக்கு பெரிய அளவுல சக்சஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி தான் வெப் 3. இந்த வெப் 3ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு பிசிக்கலா நீங்க பாத்துட்டு இருக்கிற உலகம்
ஒரு உலகத்துக்குள்ள ஒரு ஊருக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா டிராவல் பண்ணி நம்ம நேர்ல போய் ஒரு விஷயத்த பாக்குறோம், பண்றோம், போறோம், வரோம், எல்லாமே நடக்குது. பட் இது மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன நியூ டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துக்குள்ள, அதாவது மெட்டாபோர்ஸ்ல உருவாக்கக்கூடிய மெட்டாவர்ஸ் என்ன அப்படின்னா நியூ டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் உலகம். இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இதுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் அசெட் எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபரன்ஸ், பேங்கிங் செக்டர்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுதுன்னா இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போகுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ், எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுது. இது இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் அண்ட் பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் வருது. இது இல்லாம பாத்துட்டீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் சொன்ன மாதிரி பப்ளிக் சர்வீஸ், ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டலைசேஷன், இது இல்லாம பாத்தீங்கன்னா டூரிசம், அந்த மாதிரி எல்லா விஷயமே எதுக்குள்ள வரப்போகுது அப்படின்னா அவங்களோட பிசினஸ் எல்லாமே மெட்டாவர்ஸ் அப்படிங்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துக்குள்ள தான் ப்ரமோட் பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட தொழில்துறையோட அடுத்த கட்ட ரெவல்யூஷன் வரும்போது கண்டிப்பா மக்களோட விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்த நம்ம ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி மாறணுமோ இதை விட அட்வான்ஸ் ஆன்லைன் டெக்னாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா வெப்3 அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டாவர்ஸ். சோ கண்டிப்பா இதனுடைய ரெவல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவின்னு சொல்றாங்க. ஊடுருவிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ மக்களோட பயன்பாட பார்த்து காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றத்தை பார்த்து நம்மளே என்ன பண்ணிடுவோம்னா அந்த டெக்னாலஜிக்குள்ள போயிருவோம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வெப்3 டெக்னாலஜிக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம யூசரா மாறத்தான் போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் இந்த டெக்னாலஜியை பத்தி நம்ம இன்னைக்கு கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி பத்தின வேலை வாய்ப்பு அதிகரிக்க போகுது. அப்ப இந்த வேலை வாய்ப்பு சார்ந்து வியாபாரம் தொடங்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா அதுக்கப்புறம் சக்சஸ் பண்றதுங்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் வரும்போது அந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த அறிவை நம்ம யாரு முதல்ல எடுத்துக்கிறாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய அளவுல மணி மேக் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காமன் நாலேஜ் தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த நாலேஜை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேதர் பண்ணிட்டு நீங்க இதை ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வியாபாரத்தின் மூலமா பெரிய அளவுல சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மெட்டாபோர்ஸ் அப்படிங்கிற தளத்துல இருக்கு. இந்த வெப்3 இத்தனை விஷயங்கள் ப்ரொமோட் பண்ண போறாங்க. நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தளத்தை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிஜிட்டல் உலகத்துக்குள்ள மெட்டாவர்ஸ் அப்படிங்கறதுல உள்ள கண்டிப்பா போகதான் போறோம். இதுக்கான ஒரு அதாவது மெட்டாபோர்ஸ்னுடைய ஒரு டிஜிட்டல் உலகத்தை பத்தி எப்படி உருவாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. ஜஸ்ட் அந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அப்படிங்கிறது என்னன்னா மெட்டாபோர்ஸ்னுடைய நியூ டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் வேர்ல்டு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வீடியோலயே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நம்ம எல்லாமே டிராவல் பண்ண போறோம். அந்த டிஜிட்டல் உலகத்தை உருவாக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனில டாப் மோஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட் தான் இத்தனை பேரும். நீங்க பாக்குற ஸ்லைடு எல்லாமே ஜஸ்ட் ஒரு இமேஜா தான் தெரியும். பட் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள். இவங்க எல்லாம் பலாயிரம் கோடி முதலீடு போட்டு ஜஸ்ட் இந்த வெப்3 அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டாவர்ஸ் ப்ரோமோட் பண்ணக்கூடிய ப்ரோமோட்டர்ஸ், அதாவது உருவாக்கம் பண்றவங்க.
சரி, இந்த பிராண்ட் மூலமா நம்ம நாளைக்கு ஏதோ ஒரு பிராண்டுக்கு யூஸரா போக தான் போறோம். இந்த பிராண்டுக்கு அதாவது வந்து நாளைக்கு மெட்டாவர்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வெப்3 டெக்னாலஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிசினஸ் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் டெக்னாலஜி வளரலாம், ஆல்ரெடி நிறைய காலகட்டத்துக்கு ஏற்ற தொழில்நுட்பம் வந்திருக்கு. பட் ஏன் அந்த தொழில்நுட்பத்தில் நம்மளாம் வளரல, இன்னைக்கே இந்த கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் இது. 1980ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிகள் வந்து வளர்ந்திருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து யார் இண்டஸ்ட்ரியில பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே பெரிய அளவுல மணி மேக் பண்ணி இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்துல அப்படின்னா, நம்மளோ நம்ம அப்பாவோ இல்ல நம்ம தாத்தாவோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு இபி லைன் எடுத்தா போதும், அல்ல நம்ம வீட்டுல ஒரு டிவி வாங்கினா போதும், ரேடியோ வாங்கினா போதும்னு சொல்லி அந்த காலத்தினுடைய டெக்னாலஜி யூசரா தான் இருந்தாங்க. பட் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த சில பேர் இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த வசந்தன் கோ ஓனர் பத்தி நமக்கு தெரியும், அவரோட ஹிஸ்டரி படிச்சோம்னா நமக்கு தெரியும். ஆல்ரெடி அவர் ஆரம்ப கட்டத்துல அவரும் அந்த காலத்துல வாழ்ந்தவர் தான். அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த இபி அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் துறை வந்து மிகப்பெரிய அளவுல வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த துறைக்குள்ள ஒரு கால் தடம் பதிச்சு அந்த துறைக்குள்ள அது தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை நாலேஜ் எடுத்துக்கிட்டு வீடு வீடு அந்த பொருளை கொண்டு போய் சேர்த்தார், யூசர்ஸை கிரியேட் பண்ணார். அதன் மூலமே என்னாச்சு அப்படின்னா, அவரோட கனவு, அவரோட இந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ள உண்டான ஒரு நன்மதிப்பு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேரை சம்பாரிச்சு அந்த நாலேஜை கேதர் பண்ணதன் மூலமா அந்த தொழில்நுட்பத்துல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு வளர்ந்தார். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் துறை சார்ந்து போன மக்கள் எல்லாருமே. பட் ஏன் வசந்தன் கோ ஓனர் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்ம நாட்டுல பிறந்து நம்ம நாட்டுல இருந்து இந்த டெக்னாலஜி மூலமா மிகப்பெரிய அளவுல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் அவர். இந்த மாதிரி 1980ல நம்ம அப்பாவோ தாத்தாவோ வாழ்ந்திருக்காங்க, அவங்களும் அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்காங்க. பட் வந்து பயனாளரா மட்டும்தான் இருந்திருக்காங்களே தவிர இந்த டெக்னாலஜியோட ஒரு ப்ரமோட்டரா மாறல. ஒருவேளை மாறி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வசந்தன் கோ ஓனர் மாதிரி நம்மளோட அப்பாவோ தாத்தாவோ இருந்திருக்கலாம், நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த டெக்னாலஜி மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1990ல ஐடி ரெவல்யூஷன், அதாவது கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் சொன்னாங்க. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் நம்மளும் தான். பட் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள் படிச்சவனா மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்கலாம் நினைச்சு அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு படிச்சுக்கலாம்னு நினைச்சுமே தவிர அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து ப்ரமோட் பண்ணல. பட் ப்ரமோட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய அளவுல மணி மேக்கரா இருக்கிறாங்க. பட் அதை சார்ந்த ஒரு தொழில்நுட்பத்துல ஒரு சர்வீஸ் சென்டராவோ அல்லது அக்சசரிஸ் மேனுபேக்சரிங் ஏதாவது யூனிட்டாவோ நம்ம பண்ணியிருந்தா கூட சம்பாதிச்சிருக்கலாம். பட் அந்த தொழில்நுட்பத்துல அதுவும் பண்ணாம நம்ம விட்டாச்சு. ஆனா இன்னைக்கு வெறும் கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்சஸும் அல்லது கம்ப்யூட்டர் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பயனாளரா மட்டும்தான் இருக்கிறோம். அன்னைக்கு அந்த துறை தவறு விட்டாச்சு. இதே 2000ல எடுத்துட்டீங்க அப்படின்னா, சாதாரணமா இருந்தவங்க கூட இன்னைக்கு பெரிய அளவுல கோடீஸ்வரனா மாறின ஒரு துறை எது அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறை. இந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ள எந்த இடத்துல காலேஜ் வரும், எந்த இடத்துல ஸ்கூல் வரும், எந்த இடத்துல மெடிக்கல் ஷாப் வரும், ஹாஸ்பிட்டல்ஸ் வரும்னு சொல்லி அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, அதாவது இண்டஸ்ட்ரியலா பார்த்த நபர்கள் இன்னைக்கு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. நிறைய இடத்தை இன்னைக்கு வாங்கி பை அண்ட் செல் பண்ணதன் மூலமா வந்து அசெட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமா இருந்த மக்கள் கூட அன்னைக்கு டீ சாப்பிடறதுக்கோ இல்ல மதிய உணவு சாப்பிடறதுக்கோ வழி இல்லாம கூட காலையில வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு போனா ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் கையில 10 ரூபாய் இருக்காது. பட் அந்த தொழில ஒரு வியாபாரமா பார்த்து எடுத்து இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சக்சஸ் பண்ணவங்க இன்னைக்கு ஆடி, பென்ஸ், BMW போற அளவுக்கு வளர்ந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த துறை மிகப்பெரிய அளவுல வளரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் தடம் பதிச்சதுதான். இன்னைக்கு சாதாரண மனிதன் கூட இன்னைக்கு அரசியல்வாத மாறி இருக்க காரணம் ரியல் எஸ்டேட் பிசினஸ். அந்த பிசினஸா பார்க்காம நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஆக்குபை பண்ணணும்னு தான் நினைச்சோம். ஆக்குபை மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 2 சென்ட் இடமோ ஒரு 5 சென்ட் இடமோ வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சமே தவிர அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மளும் ஒரு இடத்த வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலா பார்க்க தவறியாச்சு. இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற தொழில்நுட்பம் மாற மாற நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த தொழில்நுட்பத்தோட பயனாளரா இருந்திருக்கிறோமே தவிர இந்த தொழில்நுட்பத்தை எந்த இடத்துலயுமே ப்ரமோட் நம்ம பண்ணல. யாரெல்லாம் பண்ணினாங்களோ அந்த 10% மக்களோட மனநிலை, வாழ்க்கை எல்லாமே மாறி இருக்கு. மிகப்பெரிய அளவுல கோடீஸ்வர வர்க்கத்துக்கு போனவங்களும் இருக்காங்க. இதை தாண்டி 2010ல இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த 2010ல டச் போன்ல இருந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் போன் வந்தது.
சோ வரும்போது நம்மளோட மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா 1000க்கு 2000க்கு இந்த போன் இருக்கும்போது எதுக்கப்பா அவ்வளவு விலை கொடுத்து நம்ம அந்த போனை வாங்கணும், இதுலயும் பேசதான் போறோம் அதுலயும் பேசதான் போறோம் அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த டிராவல் பண்ணுமே தவிர இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு இண்டஸ்ட்ரியில வளரப்போகுது, இது ஒரு உலக சந்தைன்னு நமக்கு தெரியல. பட் இது ஒரு உலக சந்தை பொருள். ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு உலக சந்தை பொருளா மாறிச்சு. யாரெல்லாம் இதுக்குள்ள கால்தடம் பதிச்சாங்களோ நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்தவங்க தான் சுப்ரீம் மொபைல்ஸ், சென்னை மொபைல்ஸ், சத்யா ஸ்டோர், சங்கீதா மொபைல்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மொபைல் ஷோரூம்ஸ் வந்து வளர்ந்ததை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அதே 2010 நம்ம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நம்ம ரெடி பண்ணிருக்க முடியாதா, அல்லது நம்மளும் ஷோரூம் போட்டுக்க முடியாதா? கண்டிப்பா பண்ணிருக்க முடியும். பட் அந்த நாலேஜ் இல்ல நமக்கு. சோ நாலேஜ் இருந்திருந்தா நம்மளும் ஒரு ஷோரூம் போட்டிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரொமோட்டரா இருந்தோம்னா இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மளும் ஒரு பதிவு பண்ணிருப்போம் கண்டிப்பா. பட் இதே காலகட்டத்துல வாழ்ந்த நம்ம வெறும் ஒரு மொபைல் பிராண்ட் யூசரா இருக்கிறமே தவிர பட் இந்த இண்டஸ்ட்ரிய டெவலப் பண்ற டெவலப்பரா நம்ம மாறல. இந்த காலகட்டத்துல வளர்ந்த தொழில்நுட்பத்துல யார் கையிலும் எந்த ப்ராடக்ட் சொந்த பொருளை தயாரிக்கல. எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருளை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரமோட்டரா மாறினாங்க. இன்னைக்கு அவங்க லைஃப மாத்திட்டாங்க. இந்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி தொழில்நுட்பத்தை நம்ம அடாப்ட் ஆகாத விஷயம், அந்த தொழில்நுட்பம் நம்மள அடாப்ட் பண்ணிக்கிச்சு. இதுதான் விஷயம். 2010 இந்த அளவுக்கு மொபைல் ரெவல்யூஷன் வரும்போது கூட நம்ம தவறு விட்டாச்சு. இதே 2024 ட்ரெண்டிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையத்தை பயன்படுத்தி அந்த இணையத்தையும் டெக்னாலஜியும் மக்களையும் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவுல இதை விட மணி மேக்கரா மாறி இருக்கிறாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெப்பொன்னு காலகட்டத்துல 2 தலைமுறையா 40 வருடங்கள் 50 வருடங்கள் 60 வருடங்கள் கூட தொழில் பண்றவங்க இருக்காங்க. சென்னை சில்ஸ் இருக்காங்க, சரவணபவன் இருக்காங்க, வசந்தன் கோ இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா தலைமுறை 2 தலைமுறை தாண்டி இன்னைக்கு வியாபாரத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க பண்ண முடியாத விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு லைஃப்ல கோடீஸ்வரனா மாறி இருக்கலாம். பட் உலக கோடீஸ்வர பட்டியல இடம் பிடிக்க முடியாத நபர்கள் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இன்னைக்கும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இந்த வெப்2 போர்ட்டலுக்குள்ள இணையத்தை கிரியேட் பண்ண நபர்கள் அமேசான், பிளிப்கார்ட், யூடியூப், பேஸ்புக், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஓயோ இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா இவங்க கையில எந்த ஒரு பொருளையும் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணல. பட் இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டெக்னாலஜியும் மக்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கையில வச்சாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. 24/7 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இன்கம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அமேசான் அப்படிங்கிற ஒரு தளத்தை பயன்படுத்துற மக்கள் இன்னைக்கு எந்த நேரத்துல என்ன பொருள் வேணாலும் ஆர்டர் போடலாம். பட் அதுக்கான வருமானம் யாருக்கு போகுதுன்னா அந்த தளத்தை கிரியேட் பண்ண அமேசான் ஓனருக்கு. அந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து உருவாக்குற நபர் தான் அமேசான் ஓனர். ஜஸ்ட் 6 வருஷத்துல உலக கோடீஸ்வர பட்டியல 2வது இடத்துல வர்றதுக்கான காரணம் டெக்னாலஜி. இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் 2024 ட்ரெண்டிங் பிசினஸ் குள்ளேயும் நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா யூசரா தான் இருக்கும். நம்ம யூசரா இருக்கிற வரைக்கும் நிறைய கார்ப்பரேட் கம்பெனில அதை ப்ரமோட் பண்ணக்கூடிய ப்ரமோட்டர் கைக்கும் வருமானம் கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் இதை தாண்டி இன்னைக்கு வெப்2 போர்ட்டலை தாண்டி வெப்3 தான் நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரி வெப்3 ஃபியூச்சர் பேஸ் பண்ண ஒரு ரெவல்யூஷன் ஆஃப் பிசினஸ் தான் மெட்டாஃபோர்ஸ். இந்த மெட்டாஃபோர்ஸ பத்தின நாலேஜும் அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய அளவுல மணி மேக் பண்ணக்கூடிய நம்மளும் ஏனர்ஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட். இது வரைக்கும் இதுக்கான காம்படிட்டரோ இல்ல இன்னொரு கம்பெனியோ அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இன்னொரு 2-3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ வளரக்கூடிய ஒரு துறைக்குள்ள ரொம்ப ஆரம்ப கட்டத்துல அது யூனிக்கான ஒரு ப்ராஜெக்ட், டெக்னாலஜியான ஒரு ப்ராஜெக்ட நம்மளுக்கு வடிவமைச்சப்படுத்தவர் தான் மிஸ்டர் லேடோ. சோ இந்த ப்ராஜெக்டோட யூனிக்கான ப்ராஜெக்ட் அண்ட் யூனிக் ப்ராடக்ட் எல்லாமே லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான வெப்3 போர்ட்டல்கள் அதாவது வெப்3 ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுல என்னென்ன இன்க்ளூட் பண்ண போறாங்க, எதை பத்தி நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு, எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜிக்குள்ள நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். முழுக்க மெட்டாஃபோர்ஸ் அப்படிங்கிறது இயங்குதளம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பு. இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சர்வர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சர்வரோட அதாவது இன்டர்நெட்டோட அடுத்த வளர்ச்சி தான் நான் சொன்ன பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளாக் செயினுக்குள்ள ஒரு ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்ல ஒரு வியாபார வாய்ப்பை பத்தி ஒரு பிளான் வடிவமைச்சு அந்த வடிவமைச்ச பிளான பிளாக் செயின்ல கோடிங் பண்ணியாச்சு. அந்த மாதிரி கோடிங் பண்ணியாச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே அதை எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, ஹேக் செய்ய முடியாத ஒரு டேப் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி.
இதை உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லேடோ நினைச்சிருக்காரு அப்படின்னாலும் அதை உருவாக்குறவரே நினைச்சாலும் இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. சோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சுன்னா இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் அது இயங்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டு நம்மளுக்கு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். டீசென்ட்ரலைஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவம் உள்ள ஒரு அக்ரிமெண்ட். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பக்கம் வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது யாருன்னா அந்த ஓனர் தான். அதுக்கான வருமானத்தை கொடுக்கறது யாருன்னா ஓனர் தான். நாளைக்கு அந்த பொருளை உற்பத்தி பண்றாரு அப்படின்னா அந்த ஓனர் தான். அந்த பொருளுக்கான விலை நிர்ணயம் பண்றது ஓனர் தான். பட் இந்த மாதிரி ஓனர்ஷிப்ல இருக்கிற எல்லா விஷயமே நாளைக்கு அந்த வேலையை தூக்குறது ஓனர் தான். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னா நிச்சயமே கிடையாது. பட் இங்க வந்து சென்ட்ரலைஸ்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாளித்துவம் இல்லாத ஒரு இயங்கு தளம். இந்த முதலாளித்துவம் இல்லாததை எப்படி நம்ம நம்பலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக கொண்டு வரப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது எல்லாமே. பிளாக் செயின் டெக்னாலஜி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் கிரிப்டோ கரன்சி. சோ ஆல்ரெடி கிரிப்டோ பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிரிப்டோ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக் செயின் ஆல்ரெடி பிளாக் செயின்ல கோடிங் செய்யப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி தான் பிளாக் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி. உலகத்திலேயே கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இங்க நடக்குது. சோ ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் ஒரு நாட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு வணிகம் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த நாட்டு கரன்சி அந்த நாட்டு கரன்சியா மாத்தித்தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதுக்காக நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியேட்டர்கள் நிறைய பேர் வந்து பணத்தை டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலத்தினுடைய மாற்றம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சில பிளாக் செயின் டெக்னாலஜில கோடிங் செய்யப்பட்ட ஒரு கரன்சி உலகம் ஃபுல்லாவே சர்வேவில் இருக்கும். இந்த கரன்சியை பயன்படுத்தி தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நாட்டோட ஒரு வர்த்தகம் செய்ய போறோம். அதுக்காக உருவாக்கப்பட்டதா சிபிடிசி கரன்சி, இந்தியன் கரன்சி, டிஜிட்டல் கரன்சி. சோ நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கரன்சி கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆல்ரெடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுக்குன்னு ஒரு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்தாச்சு. அந்த கரன்சியோட G20 மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய 20 நாடுகளோட நேரடி ஒப்பந்த முறையில வர்த்தகம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கரன்சி பயன்படுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நியூஸஸ்ல வந்திருக்கு நம்மளோட கிரிப்டோ கரன்சியை வந்து பல நாடுகள்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத பத்தின நாலேஜ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்னொரு ட்ரைனிங் செஷன்ல நம்ம கண்டிப்பா அதை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி கிரிப்டோ கரன்சியை தாண்டி NFTs அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் அசெட்டை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளம் இந்த மெட்டாஃபோர்ஸ்ல கொடுக்குறாங்க இந்த Web3 ப்ராஜெக்ட்ல. NFT என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன், யூனிக்கான ஒரு ப்ராடக்ட டிஜிட்டல் வடிவில கோடிங் செய்யப்பட்டு அதை பிளாக் செயின்ல உருவாக்கி நம்மளுக்கு ஒரு அசெட்டா கொடுக்குறாங்க. அந்த அசெட்டை நம்மளுக்கு கிடைக்கும் போது அது கையில இருக்கும் போது மாசம் மாசம் நம்மளுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும். இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு பென்ஷன் கிடையாது. பட் நமக்கு இந்த ராயல்டி யாரெல்லாம் கையில வச்சிருக்காங்களோ NFT அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்டி பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி இதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க மெட்டாஃபோர்ஸ்ல இவ்வளவு டெக்னாலஜியை. அப்ப இது எல்லாமே மேஜரா ஒரு சப்ஜெக்ட். இத பத்தின ட்ரைனிங் செக்ஷன்ல உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். சோ இதன் மூலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இயர்ல லாஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடோ சார இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ப்ஸ் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பத்திரிகை வந்து பிரஸ் மீட் பண்ணிருக்காங்க. அதுல இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. சோ லேடோட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தை நிறைய பேர் உருவாக்குறாங்க, வேர்ல்டு வைடு உருவாக்குறாங்க. பட் 2025-26ல மெட்டாஃபோர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 30% பீப்புள் உலக அளவுல பயன்படுத்தக்கூடிய தளம் எது அப்படின்னா மெட்டாஃபோர்ஸ்னுடைய மெட்டாவர்ஸ் தான். அந்த அளவுக்கு மெட்டாவர்ஸ் உருவாக்குற நிறைய நிறுவனங்களுக்கு போட்டி கிடையில அதுக்கு முன்னுதாரணமா இருக்க போறதும் மெட்டாஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா வேர்ல்டுலயே மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் உலகத்தை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த போறது நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் தான். அது ரொம்ப பெருமையா நம்ம சொல்லிக்க முடியும். அந்த மாதிரி இன்டர்வியூல நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைய தளத்தின் மூலமா பில்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம சைன் அப் பண்ணணும். இது என்ன சார் பில்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் மூலமா உதாரணத்துக்கு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல நான் ஒரு வியாபாரத்தை பண்றேன், நான் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு நான் வீட்டுல வச்சுக்கிட்டா பணம் வராது.
கண்டிப்பா அந்த பொருளுக்கான யூசர்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா வெளியில மார்க்கெட் பண்ணுவேன். அப்ப அதுக்கான மார்க்கெட் பண்ணி யூசர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த பொருள் எனக்கு வருமானமா வரும். பட் இங்க டிஜிட்டல் என்ன பண்றாங்க அப்படின்னா, லேடாவோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவர் உருவாக்கக்கூடிய மெட்டாவர்ஸ்க்கான யூசர்ஸ நம்மள வச்சே ப்ரோமோட் பண்றாரு. சோ அப்போ நமக்கு இந்த உருவாக்கம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, லேடாக்காகவோ மெட்டாஃபோர்ஸ்க்காகவோ நம்ம பண்ண போறது கிடையாது. இந்த மெட்டாவர்ஸோட தளத்தை பயன்படுத்தக்கூடிய யூசர்ஸ யார் ப்ரோமோட் பண்றாங்களோ அவங்கதான் ஓனர். அதுக்காக வருமானம் 100% அவங்களுக்கே கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் அக்ரிமெண்டா தான் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு 12 விதமான ஸ்மார்ட் அக்ரிமெண்ட்டை உருவாக்கி கொடுத்திருக்காரு. என்ன சார் ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் அது 12 லெவல் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 5 டாயில இருந்தே கிடைக்கும். டாய் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி. இது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு காயின். விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் கரன்சி மாதிரி ஏறது இறங்குறது இருக்காது. இது வந்து நிலையான ஒரு விலையில இருக்கக்கூடிய ஒரு கரன்சி. இந்த கரன்சி பயன்படுத்தி தான் நம்ம போர்ட்டல் பை பண்ண முடியும். போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு தளம். இந்த தளம் அப்படிங்கிறது வந்து ஒரு 12 வகையான தளம் வந்து இவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டாய் அப்படிங்கிறது என்னன்னா 5 டாய். அடுத்தது அப்படியே 10 டாய் 20 டாய்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் டபுளா உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேல்யூவும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 டாய்ல ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 10,240 டாய் வரைக்கும் இருக்கு. சார் என்னால வந்து பினான்சியலா நான் வெல்த்தா இருக்கேன், இந்த 12 கான்ட்ராக்ட் என்னால வாங்கிக்க முடியுமானா ஜஸ்ட் நீங்க வாங்கிக்க முடியும். 19 லட்சம் ரூபாய் போட்டு இந்த 12 ஸ்மார்ட் அக்ரிமெண்ட்டை நீங்க சைன் அப் பண்ணிக்க முடியும். என்னால வந்து பினான்ஸ் ரொம்ப அந்த அளவுக்கு இல்ல, நான் சாதாரணமா தான் இருக்கேன், நான் வந்து மினிமம் ஒரு 600 ரூபாய் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த போர்டுல இருந்து கூட நான் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமா பண்ண முடியும். சோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இந்த லெவல்ல தான் வரணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. எம்பவர் அண்ட் டீம் மாஸ்டர் அண்ட் ஜெட் பவர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி டீமுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன சார் சிஸ்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மொத்த கான்ட்ராக்ட் சைன் அப் பண்றதுல நம்மளுக்கு என்ன 2 டைப்ல ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா S6 அண்ட் S3 அப்படின்னு சொல்ற ஃபார்முலால ஒர்க் ஆகும். அது என்ன சார் S6 அப்படின்னு கேட்டீங்கன்னா, S6 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாக்குறீங்க ஒரு 6 பேர் கொண்ட ஒரு போர்ட்டல். S3 அப்படிங்கிறது 3 பேர் கொண்ட ஒரு போர்ட்டல். இது 2 டைப்ல மொத்த 12 கான்ட்ராக்டும் ஒர்க் ஆகும். இதுக்காக யூசர்ஸ் நம்ம பில்ட் பண்ணனும். சோ அது எப்படி பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி பவர் ஆஃப் 6 நான் சொல்லி ஒரு 6 போர்ட்டல் நீங்க வாங்கிக்க முடியும். சோ 6 போர்ட்டல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்து பாத்தீங்கன்னா yellow கலர் பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே S6 டைப், ப்ளூ கலர்ல இருக்கிற பாக்ஸ் எல்லாமே S3 டைப். சோ இந்த S3 அப்படிங்கிறது வர்க்கிங் ஸ்லாட், இந்த yellow கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர்க்கிங் அண்ட் நான் வர்க்கிங் ஸ்லாட். சோ இந்த 2 டைப்ல தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு டீம் பில்டிங் சிஸ்டம், டீம் ஒர்க்கா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த S6 ஃபார்முலால வந்து 8 போர்ட்டல் மூலமா நீங்க உங்க டீம் உங்களோட அப்ளைன் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்றது மூலமா வருமானம் வரும். S3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடியூஸ் நபர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். இது எல்லாமே ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் கிடைக்கும். இது முழுக்க ஒரு ஸ்மார்ட் அக்ரிமெண்ட்ல கோடிங் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இதுக்கு வருமானம் யார் தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கம்பெனியோ ஓனரோ தர போறது இல்ல. ஏன் அப்படின்னா இங்க ஓனர்ஷிப் கிடையாது. இந்த தளத்தை பயன்படுத்துற நம்ம தான் ஓனர். ஐடி சைன் அப் பண்ண அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு வருமானம் உங்க வேலட்ல ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் ஐடி சைன் அப் பண்ண அடுத்த few செகண்ட்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் மூலமா தான் கோடிங் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் கம்யூனிட்டி பில்ட் சிஸ்டம். சார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க பவர் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 லெவல ப்ரோமோட் பண்றோம். சோ அந்த 6 லெவல்ல நீங்க சைன் அப் பண்ணனும் அப்படின்னா நம்ம வேல்யூல ஒரு 30,500 ரூபாய் கொடுத்து 6 போர்ட்டல் 6 தளத்தை நீங்க வாங்கிக்கலாம். சோ அது வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 தளத்துல உங்களுக்கான மெட்டாவர்ஸ் யூசர்ஸ் ப்ரோமோட் பண்ணனும். எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 மெம்பர்ஸ் நீங்க ப்ரோமோட் பண்றீங்க. எதுக்காக ப்ரோமோட் பண்ணனும்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இங்க வந்து நம்ம மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற நாளைக்கு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நம்ம பயணிக்க போறோம். அதுல பயன்படுத்தக்கூடிய விஷயம் இன்னைக்கு எப்படி ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கேமிங் 70% யூஸ் பண்றோமோ, நாளைக்கு அந்த மெட்டாவர்ஸ் தளத்துக்குள்ள கேமிங் விளையாடுறதாகட்டும், இ-காமர்ஸ் பொருள் வாங்குறதாகட்டும், அல்லது எஜுகேஷன் பண்றதாகட்டும், அல்லது ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறது, மெடிசன்ஸ் பை பண்றது, இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டிஸ் உள்ள கொடுத்தாலும்
ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் மட்டும் அல்லாமல் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய துணி கடைகள் நிறைய வரப்போகுது, சூப்பர் மார்க்கெட் நிறைய வரப்போகுது. இந்த மாதிரி அந்த தளத்தை பயன்படுத்தி ப்ராடக்ட் ஆர்டர் போடுறதுக்கான யூசர்ஸ நீங்க பில்டு பண்றீங்க. அப்ப பில்டு பண்ணும்போது அதுக்கான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் உங்களோடத கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க டீம் மூலமா யாரெல்லாம் கனெக்டிவிட்டி ஆயிருக்காங்களோ அந்த தளத்தை யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு அமேசான்கார எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வருமானம் நமக்கு டீம் மூலமா கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த தளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய யூசர்ஸ ஒரு 6 பேர்த்த ப்ரோமோட் பண்றீங்க. இந்த 6 பேர்த்த நீங்க ப்ரோமோட் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 1125 டாய். அதாவது நம்ம மதிப்புக்கு எடுத்துட்டீங்கன்னா நியர்பை இன்னைக்கு வேல்யூக்கு 1,08,500 ரூபாய் உங்க வேலட்டுக்கு கிடைக்கும். சார் நான் வந்து இது ஒரு வியாபாரமா பெரிய அளவுல எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பவர் ஆஃப் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,45,000 ரூபாய் போர்ட்டலுக்காக கொடுத்து நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு $2,555 டாய். அந்த கரன்சியை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு இந்த போர்ட்டல்ல ஒரு 9 போர்ட்டல் 12 போர்ட்டல்ல 9 போர்ட்டல் நீங்க பை பண்ணிக்கலாம். அந்த தளத்தை பை பண்ணிட்டு நீங்க எப்படி 9 போர்ட்டல் பை பண்ணீங்களா அதே மாதிரி ஜஸ்ட் 6 பேர்த்த ரெஃபரல் கொடுக்கும்போது உங்களுடைய வருமானம் 9,125 டாய் கிடைக்கும். அதனுடைய மதிப்பு இன்னைக்கு நியர்பை பாத்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளோட பேமெண்ட் இன்கமா வரும். இந்த ஸ்லாட் பிரகாரம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 to 3 மந்த்துக்குள்ள நியர்பை பாத்தீங்கன்னா 12 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்றது மட்டும் இல்லாமல் உங்க கையில நியர்பை ஒரு 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மெட்டாஃபோர்ஸ்னுடைய கம்யூனிட்டி பில்ட் சிஸ்டத்தின் மூலமா ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ரெண்டாவது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ராயல்டி என்எஃப்டி. என்எஃப்டி அப்படிங்கிறது நான் ஃபஞ்சபிள் டோக்கன். இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் நமக்கு வேணும் அப்படின்னா இதுக்காக தனியா எதுவும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. டாக்டைல் அப்படிங்கிற கம்யூனிட்டி பில்ட் சிஸ்டத்துல ஒரு 5 லெவலும் நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய யூனிட்வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல 9 டயர்ஸ் இருக்கு. சோ இதுல எப்படி ஒரு 12 லெவல் இருக்கோ அதே மாதிரி அதுல 9 டயர்ஸ் இருக்கு. அதை அடுத்து பார்ப்போம். அதுல ஒரு 3 டயர்ஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு என்எஃப்டிங்கிறத ஜஸ்ட் என்எஃப்டியா கிடைக்கும். சோ ஜஸ்ட் என்எஃப்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கையில ஒரு அசெட்டா இருக்கும். அந்த அசெட்ட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிட்வர்ஸ் மூலமா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி டோக்கன் கிடைக்கும். இந்த எனர்ஜி டோக்கன் வந்து என்னைக்கு 3,500 எனர்ஜி டோக்கன் உங்க கிட்ட ஸ்கோர் ஆகுதோ அன்னைக்கு ஜஸ்ட் என்எஃப்டில இருந்து ஆக்டிவேட்டர் லெவல் என்எஃப்டியா கன்வெர்ட் ஆகும். அந்த ராயல்டி என்எஃப்டி வாங்குறதுக்கு இந்த 10% பேமெண்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ஒரு மினிமம் ஒரு 100 டாய் கிடைக்கும். 100 டாய் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 10,000 மாதம் நம்ம எந்த ஆக்டிவிட்டிஸும் என்எஃப்டில பண்ணாம ஒரு பேசிவ் இன்கமா கிடைக்கக்கூடிய ஒரு தளம் தான் என்எஃப்டி. இது வந்து ஆக்டிவேட்டர் லெவல் என்எஃப்டிக்கு கிடைக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து சூப்பர்வைசர், அதுக்கு அடுத்த லெவல் மேனேஜர், இப்படியே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 லெவல் என்எஃப்டி உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் என்எஃப்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்சிஎம் சொல்லுவாங்க. எம்சிஎம் அப்படிங்கிறது மில்லியனியர் கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்எஃப்டி வாங்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு 2 பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ராயல்ட்டியா எவ்வளவு போகுது அப்படின்னா நியர்பை பாத்தீங்கன்னா 1 CR ல இருந்து 1.5 CR வரைக்கும் மாசம் ராயல்ட்டி பெனிஃபிட் மட்டும் போகுது. இந்த மாதிரி ராயல்ட்டி பெனிஃபிட் கிடைக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா அடுத்து யூனிட்வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ப்ராஜெக்ட். இந்த யூனிட்வர்ஸ் அப்படிங்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் கரன்சி கிடைக்கும். என்ன சார் ஃபோர்ஸ் காயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள அதுல யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி என்ன அப்படின்னா யூசேஜ் கரன்சியா ஃபோர்ஸ் காயின் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த யூசேஜ் கரன்சியை நம்ம பை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு டயர் ஆக்டிவேஷன் மூலமா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து பை அண்ட் செல் மூலமாவே நீங்க உங்க தளத்துக்குள்ள போர்ட்டலுக்குள்ள போய் பை பண்ணிக்க முடியும். இந்த தளத்து மூலமா ஃபோர்ஸ் காயினை பை பண்ணவங்க மட்டும் நியர்பை பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு உருவாயிருக்காங்க. எல்லாத்து கையிலயும் இன்னைக்கு ஃபோர்ஸ் காயின் இருக்கு. சோ டோட்டல் சப்ளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சியோட மொத்த குவாண்டிட்டி அப்படிங்கிறது 58 கோடி காயின் இருக்கு. இதுல பேர்னிங் சிஸ்டத்துல ஒரு 16 கோடி காயின் வந்து சோல்ட் அவுட், அதாவது பேர்னிங் பண்ணியாச்சு, யூஸ் பண்ண முடியாது. பட் கரண்ட் ஃபுல் சப்ளை எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியர்பை 42 கோடிக்கு மேல இன்னைக்கு மக்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே சேல்ஸ் ஆயிருச்சு. இந்த கரன்சியோட யூசேஜ் தெரிஞ்சதுனால இத்தனை பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த தளத்தை நம்ம பயன்படுத்தும் மூலமா நாளைக்கு மெட்டாஃபோர்ஸ்க்குள்ள மெட்டாவர்ஸ் பயன்படுத்தும் போது இந்த ஃபோர்ஸ் காயின் மூலமா தான் பை பண்ண முடியும். அண்ட் செல்லிங் நீங்க பண்ணணும்னாலும் ஃபோர்ஸ் காயின் மூலமா தான் பண்ண முடியும். இந்த கரன்சி வரும்போது என்ன ரேட்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல 25ஆம் தேதி ஏப்ரல் மாசம் வந்தது.
0.25 சென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கரன்சியா வந்தது. பட் இது வளர்ந்து வளர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 இயர் தாண்டி இன்னைக்கு நியரஸ்ட் $10 போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கரன்சியோட ரேட் மினிமம் 1000 ரூபீஸ்க்கு ரீச் ஆயிருச்சு. சோ காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த கரன்சியோட யூசேஜ் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஃபியூச்சர்ல இதனோட கரன்சியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இயர் ஜனவரியில கண்டிப்பா சொல்றாங்க மினிமம் $200 ரீச் பண்ணுங்கறாங்க. அது கூட மினிமம் தான். $5000 கூட 2 வருஷத்துல ரீச் பண்ணுங்கறாங்க. இது வந்து மெட்டாஃபோர்ஸ்ல யாரும் சொல்லல, கிரிப்டோ வல்லுநர்கள் கணிப்பு சொல்லி இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு யூசேஜ் கரன்சியா ஃபோர்ஸ் காயின் இருக்க போகுது அப்படின்றாங்க. சோ அப்ப இந்த கரன்சியோட முக்கியத்துவம் தெரிஞ்சு நீங்க எல்லாருமே பை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக வந்து உருவாக்கப்பட்டதா ஃபோர்ஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இத கூட லேடோ கண்ட்ரோல்ல கிடையாது, மக்களோட நம்மளோட கையில தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபோர்ஸ் காயின் அப்படின்னு அதாவது ஃபோர்ஸ்டெக்ஸ்ல லான்ச் ஆயிருச்சு. நீங்க நினைச்சா கூட இப்பவே வாங்கவும் முடியும், இப்பவே நீங்க ஐஎன்ஆரா செல் பண்ணிக்கவும் முடியும். அந்த மாதிரி டெக்ஸ்ல வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்ணியாச்சு. சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டாக்டைல் கூட்ஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மூலமா டெஸ்ட் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லிமிடெட் சீரியஸ் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே பிசிக்கல் ப்ராடக்ட்டா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல நிறைய நான் சொன்ன மாதிரி இ-காமர்ஸ் ப்ராடக்ட் வரப்போகுது, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வரப்போகுது, வீட்டுக்கு தேவையான பொருள் அனைத்தும் வரப்போகுது, மெடிசன்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட் மக்கள் அனைத்து எங்கெங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் வாங்குறாங்களோ அத்தனை பொருளும் நம்ம இங்க வாங்க முடியும். எப்படி வாங்க முடியும் அப்படின்னா ஒரு பொருளை தொட்டு பார்த்து பயன்படுத்தி பார்த்து வாங்க முடியும். அந்த மாதிரி டிஜிட்டல்லா மாறக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் டாக்டைல் கூட்ஸ். சோ அப்கமிங் ப்ராஜெக்ட் இதனுடைய அப்டேட்ஸும் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் அப்படிங்கிற லிமிடெட் எடிஷன்ல ஒரு 1500 பாக்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 1500 பாக்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே நாள்ல வெறும் 16 மணி நேரத்துல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சோ அப்ப மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. சோ மக்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய லான்ச் பண்றதுக்கு நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி டாக்டைல் கூட்ஸ்ல நம்ம பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட் வாங்க முடியும். அது என்ன சார் டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு எப்படி Facebookல நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நேர்ல பழகிறத தாண்டி இன்னைக்கு ஆன்லைன்ல பழகிறத தான் வந்து மக்கள் விரும்புறாங்க. அப்ப நாளைக்கு நீங்க Facebookல உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணும்போது அதுக்கான அவதார்ஸை நம்ம உருவாக்குவோம். அப்ப அந்த அவதார்ஸுக்கு தேவையான நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரெஸ் மெட்டீரியல் ஆகட்டும், அக்சசரிஸ் ஆகட்டும், ஒரு கண்ணாடி ஆகட்டும் அல்லது கேப் ஆகட்டும், ஒரு ஷூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டிஜிட்டல் வடிவில் ஒரு வாட்ச் ஆகட்டும், என்னென்ன ப்ராடக்ட் நம்மளோட அவதார்ஸ்க்கு யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அவதார்ஸ்க்கு தேவையான அக்சசரிஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்க வாங்க போறோம்னா இந்த டாக்டைல் கூட்ஸ்ல ஒரு சீல்ட் என்எஃப்டியா வாங்க போறோம். அன்சீல்ட் என்எஃப்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிசிக்கல் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். இது வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அனைத்து பேரும் யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு அமேசான் சம்பாதிக்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மளுக்கு கேஷ்பேக் இருக்கு, லாயல்டி இன்கம் இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே அடுத்தடுத்து வெயிட்டிங்ல நிறைய ப்ராஜெக்ட் சொன்ன மாதிரி 16 வகையான ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த 16 வகையான ப்ராஜெக்டுக்குள்ள யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அந்த 16 வகையான இன்கமும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு. இன்னைக்கு லைவ்ல இந்த 4 ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட் பத்தின தெளிவுகள் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரசன்ட் பண்ணிருப்பேன். சோ இன்னைக்கு புதுசா வந்த நபர்கள் அனைவருக்கும் தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களை உட்கார வச்சு இந்த பிளான மறுபடியும் கூட ஒரு தடவை கேளுங்க, தப்பே கிடையாது. இன்கேஸ் அந்த டவுட் அவங்க கிளாரிஃபை பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு மேல இருக்கிற சூப்பர் பிளைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அழைச்சு இதில் இருக்கக்கூடிய உங்களோட கேள்விகளை நிவர்த்தி பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு கூடுதல் ஒரு 500 ரூபாய் வந்தா போதும். ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வருமானத்தோட கூடுதல் ஒரு 1000 ரூபாய் வந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில இந்த வியாபாரத்தை பார்க்காம இந்த டெக்னாலஜி பேஸ்டு பிசினஸ் நான் ஒரு ப்ரொமோட்டரா மாறி இந்த ப்ராஜெக்ட நான் எந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணணும். அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி என்ன நினைப்பான் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு நினைக்க மாட்டான். அவனோட நோக்கம் என்னவா இருக்குன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு எத்தனை யூசர்ஸ் நான் ப்ரொமோட் பண்றேன், அந்த யூசர்ஸோட இன்கம் தான் இன்னைக்கு மல்டிபிள் டைம் அவனுக்கு இன்கமா போயிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி மைண்ட் செட்ல நீங்க இந்த ப்ராஜெக்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் மைண்ட் செட் உருவாகும். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்களும் ஒரு கார்பரேட் ஏர்னர்ஸா மாற முடியும். இந்த ப்ராஜெக்ட் மூலமா நீங்களும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை அடைஞ்சு உங்க ஃபேமிலிக்கு தேவையான பினான்சியல் ஃப்ரீடம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிட்டு
உங்களோட லைஃபுக்கு தேவையான அனைத்து விஷயம் இங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எம்பவர் அண்ட் டீம் மாஸ்டர் தமிழரசன் சாருக்கும், ஜெட் பவர் கேப்டன் ராம் சார் அண்ட் ரவி சார் அண்ட் அருண் சார் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆன அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய விஷ் யூ ஆல் சக்சஸ் சொல்லி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.